Hello, welcome to the channel All Media Tamil. பேசிட்டு இருக்கிறது நான் உங்க நண்பன் தேவா. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லாங் டைம் அப்புறம் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான சூட்டபிளான டைம் எனக்கு எதுவும் செட் ஆகலை. அதனால தான் வீடியோ இத்தனை நாள் என்னால் எடுக்கவும் முடியல. ஸோ இப்போ நான் வீடியோ ரெடி பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் நம்மளுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோரேஜ் பத்தாமல் இருக்கிறது. அந்த மாதிரி ஸ்டோரேஜ் நம்மளுக்கு பத்தாமல் இருக்குது. இப்போ நம்ம வாங்குகிற மொபைலில் சில மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 GB அந்த மாதிரி கூட இன்டர்னல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்க மொபைல்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து டேட்டாஸ் நிறைய வச்சுருப்போம், வீடியோஸ் நிறைய வச்சுருப்போம். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு வேணும்னு தோணும். ஆனால் நம்ம மொபைலில் இடம் இருக்காது. ஸோ அதை நம்ம மொபைல் ஃபுல்லாக வச்சுருந்தாலும் அது எல்லாமே சேர்ந்து நம்ம மொபைலை வந்து ரொம்ப ஸ்லோவாக்கிரும், நம்ம ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருந்தால். ஸோ இப்போ கம்மி ஸ்டோரேஜ் இருக்கும்போதே நம்ம தேவையான வீடியோஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் பே. இந்த கூகுள் பேவை நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் பேமெண்ட் அப்ளிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Welcome to the channel All Media Tamil. To get all update, click the subscribe button, then click bell icon. Don't miss the update. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு தேவை வந்து ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சில பர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸ்க்கெலாம் அலோவ் கொடுத்து உள்ளே போயிருங்க. உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம ஃபைல் மேனேஜரில் எப்படி நம்ம வீடியோஸ் ஆடியோஸ் அதெல்லாம் காமிக்குமோ அதே மாதிரியே காமிக்கும். நீங்கள் வீடியோஸ் அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து போகும். உள்ளே போயிட்டு இங்கே ரீசெண்ட் வீடியோஸ் அது எல்லாத்தையுமே காமிக்கும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபோல்டராக எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்கள் கூகுள் டிரைவில் வச்சுருக்கிறத கூட எடுத்துக்கலாம். அது நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். அதில் வந்து நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் ஆகும். கீழே வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட்ஸ்லாம் காமிக்கும். அதில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்து கூட இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் மொபைல் பேரில் இருக்க அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உள்ளே போகும். நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாமே லைனாக காமிக்கும். இந்த ஃபோல்டர்ஸில் நீங்கள் இப்போ ஒரு வீடியோவோ ஒரு மூவியோ ஏதோ ஒன்று நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டிக் பண்ணதுக்கப்புறமா கீழே ஓகேன்னு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த அப்ளிகேஷனில் வந்து அது அப்லோட் ஆகும். அது அப்லோட் ஆனோடனே நீங்கள் வந்து இங்கே டெலீட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இங்கே டெலீட் பண்ணிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அப்படியே இருக்கும். நீங்கள் அங்கேயே ப்ளே பண்ணி பார்க்கறதுனாலும் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் மறுபடியும் அதை ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா ரீஸ்டோர்ன்றது கீழே ஆப்ஷன் இருக்கும். இல்லை ரீஸ்டோர்லாம் பண்ண தேவையில்ல, என் வீடியோவை வேறு யாருக்காவது அப்படியே நான் சென்ட் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அங்கே இருக்க அந்த அப்ளிகேஷன்லேயே அப்படியே சென்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணாதீங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனில் சேவ் பண்ணி வைக்கிறதுன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஃபோட்டோஸை வந்து சேவ் பண்ண வேணாம். ஃபோட்டோஸ் எல்லாமே உங்கள் இன்டர்னல்லே வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் ஆடியோஸ் இதை மட்டும் நீங்கள் அதாவது அந்த அப்ளிகேஷனில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகும். உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதில் நான் இன்னும் எவ்வளோ ஜிபி வரைக்கும் இதில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகும் அப்படின்றது நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம ஆல் மீடியா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கிரியேட் ஆகிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளிக் பண்ணி இது உள்ளே போங்க. வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் கொடுங்க. இது வந்து சைன் அப் பண்ண சொல்லி கேட்குது. ஸ்கிப் கொடுத்துட்டு போயிருங்க. இதில் பாருங்கள், வீடியோஸ், இமேஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வீடியோஸை செலக்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கிரியேட் பேக்கப் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கொடுங்க. இப்போ நான் இங்கே வெளிப்படையாக இருக்க ஒரு ரீசெண்ட் அந்த வீடியோஸையும் நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், கிளிக் பண்ணனே கிரியேட்டிங் பேக்கப்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது எதில் போய்ட்டு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, பேக் வாங்க, வியூ பேக்கப்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம பேக்கப் பண்ணி வச்ச எல்லா வீடியோஸுமே இருக்கும். இதெல்லாம் நான் முன்னாடியே பேக்கப் பண்ணது. இப்போது நான் கடைசியாக பண்ணது இங்கே இருக்குது பாருங்கள். இது ரொம்ப ஈஸியானது தான். இப்போ இது எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சென்ட் இருக்குது, ரீஸ்டோர் இருக்குது. இது நீங்கள் சென்ட் பண்ணுறதுனால சென்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டோர் கொடுக்குறேன் நான். ரீஸ்டோர் கொடுத்துருங்க. டேட்டா ரீஸ்டோர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் ஃபைல் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிளியராக ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் இங்கே ரீஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் இது நல்லா வேலை செய்யுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.